தமிழகத்தோட துணை முதல்வரை காணல. இப்போ வரைக்கும் தேடுதல் வேட்டை தீவிரமாக போயிட்டு இருக்கு. 72 வருஷமா தீராத ஒரு வழக்கு. இந்த அரசு வந்தா செய்யுமா, அந்த அரசு வந்தா செய்யுமா, யாரு வந்தாதான் செய்வாங்க அப்படின்னு கொடுக்கப்பட்ட மனுவும் இப்ப வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கு. சரி, அப்படி என்ன வழக்கு? உண்மையின் குரல்ல இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது அப்படின்னு உண்மையான செய்திகளை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க தமிழ். திமுக ஆட்சி வந்ததுமே நாங்க மாதந்தோறும் ஈபிக்கு நாங்க கண்டிப்பா மாசம் மாசம் கரண்ட் பில் நாங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. சரிங்க, மாசம் மாசம் எடுக்கல, இப்போ வரைக்குமே அதே மாதிரிதான் கரண்ட் பில் அதிகமா தான் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய், 2000 ரூபாய், 4000 அப்படிங்கிறது ஓகே, நம்ம எப்படியோ கட்டி தான் தொலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல ராமநாதபுரத்துல ஒரு மீனவர் சுனாமி வீட்டுல வசிச்சுட்டு வரக்கூடிய ஒருத்தர், அவருக்கு 67,000 ரூபாய் மின் கட்டணம் அதிகமாக வந்திருக்கு. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு மின் வாரியத்துல போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க நீங்க 2 மாசத்துக்கு 2 மாசத்துக்குள்ள இதை கட்டி முடிச்சிருங்க, உங்களுக்கான டைமிங் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மீனவர் ஜமாலுதீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க எப்படிங்க கட்ட முடியும், நாங்க அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவங்க, நான் எப்படி நைட் டைம்ல ஆட்டோ ஓட்டி ஏதாவது இந்த மாதிரியான டாக்ஸி ஓட்டி நான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன், இதுல நான் 67,000 எப்படி என்னால கட்ட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே நடவடிக்கை எடுக்கல. நீங்க 67,000 ரூபாய் கட்டல அப்படின்னா உங்க வீட்டோட மின் இணைப்பு துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிருக்காங்க. இது எப்படிங்க நியாயம்? ஒரு சாதாரண ஒரு வீட்டுல வசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு 67,000 ரூபாய் மின் கட்டணம் வந்துச்சுன்னா லைஃப் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தாங்க. 67,000 ரூபாய் ஒரு மீனவருக்கு மின் கட்டணம் வந்திருக்கு அப்படிங்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல தலித் இயக்கம் சார்பில் ஒரு மனு கொடுத்திருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட. 72 வருஷமாகவே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கா. அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலித் மக்களுக்காக, அதாவது தலித் விடுதலை இயக்கம் சார்பில் கருப்பையா அப்படிங்கக்கூடிய தலைவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கும் பொழுது, எங்களுக்கு தலித் மக்களுக்கு மயானம் ஒதுக்கப்படவில்லை, எங்களுக்கு அதற்கான வசதிகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அந்த 72 வருஷமா அந்த மனு பார்க்கவே இல்லை. அதாவது அரசாங்க அதிகாரிகளும் சரி, அரசும் சரி, இந்த மனுவை விசாரிக்கவும் இல்லை, இதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கவே இல்லை. அந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல 17 வட்டங்கள் இருக்கு. அந்த 17 வட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மயான வசதிகள் கிடையவே கிடையாது, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. 2016லயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 2021லயும் ஆட்சியாளர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. ஒரு மனுவை கோரிக்கை வச்சிருந்தாங்க. அவங்க அதுக்கான மேப் எல்லாமே போட்டுட்டு சரி திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் செய்வோம் அப்படின்னாங்க. ஆனா இப்ப வரைக்குமே அந்த வரைபடமும் சரி, மக்கள் கொடுத்த மனுவும் சரி, இப்ப வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருக்கு. ஆதி திராவிட நலத்துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் மதிவேந்தன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரிங்க, தலித் மக்களுக்காகவே குரல் கொடுக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் எங்கெங்க போயிட்டாரு? 72 வருஷமா மயான பிரச்சனை ஒரு மக்கள், ஒரு கிராமத்துக்கு தேவையான ஒரு விஷயம், அதை சரி செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் இருக்கு. தலித் மக்களுக்காகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் எங்க போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாமே இருக்குல்ல. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு இந்த விஷயத்துக்கு எங்க குரல் கொடுத்தீங்க? தலித் மக்களுக்காக தமிழக அரசு இருக்குன்னு சொல்லக்கூடிய முதல்வர் எங்க பதிலையே காணோம், தலித் மக்களுக்கான தலைவர் எங்க பதிலையே காணோம். இப்போ வரைக்கும் மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. இதற்கான ஒரு தீர்வை தமிழக அரசும் தலித் மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய விசிகாவும் அமைச்சர் மதிவேந்தன் அவர்களும் பதில் சொல்லுவாங்களா? இத பத்தி ஒரு கிராமத்துக்கு மயானம் எவ்வளவு தேவை அப்படிங்கறத நீங்க எப்படி இந்த மனுவையும் தமிழக அரசையும் நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க.
தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதிமுக வந்து 50,000 கொண்டு வந்தாங்க, 4 கிராம் தங்கம் கொண்டு வந்தாங்க. இதனால வந்து மக்கள், அதாவது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனா திமுக ஆட்சியில அது வந்து அப்படியே கம்ப்ளீட்டா வந்து அதை கொண்டே வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த திட்டத்தையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏழை எளிய மக்கள் வந்து பயனடைகிறது வந்து தமிழக அரசுக்கு பிடிக்கலையா இல்ல திமுக அரசுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறது தான் தெரியல. சரி, இந்த திட்டத்தை வந்து ஏன் வந்து நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு அதிமுக, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி எழுப்பிட்டு தான் இருந்தாரு. ஆனா இப்போ இந்த நிலையில இதுக்கு இன்னொரு மாற்று வாரியான, அதாவது வந்து மாற்றும் விதமாக ஒரு புதுவிதமான ஒரு திட்டத்தையும் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, எடப்பாடியார் அதிமுக இப்போ வரைக்கும் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களாக போயிட்டு பிரச்சாரம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய, அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் கேள்வி கேட்கும் பொழுது, அதெல்லாம் வந்து பரிசீலிக்கும் பொழுது மக்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. கும்பகோணம் மாவட்டத்துல மக்கள் வந்து எங்களுக்கு இப்போ பட்டு, அதாவது நெசவு தொழில்ல வந்து ரொம்பவே வந்து நஷ்டமாக இருக்கு, நெசவு தொழில் செய்யக்கூடிய மக்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கைகளையும் கஷ்டங்களையும் வந்து எடப்பாடியார் அவர்கள் கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு புதுவிதமான சிந்தனையோட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வரப்படும், அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து பட்டு சேலையும் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால நெசவு தொழிலாளர்களுக்கும் வந்து அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அவங்களுடைய தொழில் வளத்தை வந்து இன்னும் மேம்படுத்தின மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை எடப்பாடியார் அவர்கள் அந்த மாவட்டத்துல வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விவசாய மக்கள் கிட்ட இருந்து வந்த ஒரு தலைவர் இப்படி ஒரு புதுவிதமான சிந்தனையோட செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து இப்ப வரைக்கும் பரவலாக பேசப்பட்டுட்டு வரக்கூடிய ஒரு கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தமிழக முதல்வர் இப்போ உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. சரி, நம்ம வந்து எடப்பாடியாருடைய பிரச்சார பயணம் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இதுல அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே அதிமுக வந்து திமுகவை வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே பாக்குறோம். அதுல முக்கியமாக ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்ப பிரபலமாச்சுன்னே நம்ம சொல்லலாம். அதுல எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த பை பை ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டாக் தான் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு இருந்துச்சு. அந்த ஹேஷ்டாக் வந்து இப்போ சமீபமாக, அதாவது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 19ஆம் தேதியிலிருந்து இந்த பிரச்சாரத்தில் வந்து பை பை ஸ்டாலின் அப்படிங்கறது வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவில்லை அப்படிங்கிறது வந்து கவனிக்கத்தக்கது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமாக நம்ம வந்து இந்த பை பை ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தினா அவரு வந்து ஏதாவது வந்து தவறான ஒரு விதமாக சித்தரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய உடல்நிலையை வந்து கேலி கிண்டலாகவும் அவருடைய உயிரை வந்து தவறாக வந்து நம்ம வந்து வார்த்தைகளால் வந்து பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். இந்த வார்த்தை தேவையில்லை. அவர் வந்து நல்ல விதமாக ஆரோக்கியமாக உடல்நலம் வந்து சரி செய்து வர வேண்டும் அப்படின்னு வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவருடைய வார்த்தைகளால வந்து அவருக்கு வந்து உடல்நலம் பெற்று வந்து நல்ல உடல்நலத்தோட வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இந்த விஷயத்தை ஏன் நம்ம இதோட வந்து மிக்ஸ் பண்றோம் ஹேஷ்டாகோட அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாண்பாக ஒரு பண்புள்ள ஒரு தலைவர் இந்த பை பை ஸ்டாலின்ங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது. அது வந்து தவறான ஒரு போக்கில் கொண்டு போய் செல்லும் அப்படிங்கிறதுனால அவர் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் யாராக இருந்தாலும் சரி, தமிழகத்திற்கு அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவருடைய உயிர் மக்களுக்கும் சரி, அவருடைய குடும்பத்தாருக்கும் சரி முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது வந்து ஒரு பண்புள்ள ஒரு தலைவராக எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது வரைக்கும் இப்ப வரைக்குமே வந்து மக்கள் மத்தியிலும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, இப்ப வரைக்கும் வந்து ஒரு ரொம்ப பெருமையாக மாண்புள்ள ஒரு தலைவர் அப்படிங்கிறது வந்து எடப்பாடியாரை வந்து பாராட்டிட்டு வராங்க. நீங்க பை பை ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லாமல் அதற்கு இப்படி ஒரு கருத்து இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா அவரு மக்களுக்காக வந்து என்னுடைய பணிகள் எப்பொழுதுமே வந்து தொடரும், அலுவலக பணிகளை ஹாஸ்பிட்டல்ல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏங்க, தமிழக முதல்வர் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போலோ மருத்துவமனை சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இது வந்து துணை முதல்வர் உதயநிதி அவர்களே சொல்லியிருந்தாங்க, அப்பா வந்து கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும், முதல்வர் அவர்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு வந்து ஹாஸ்பிட்டல் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்போ
நம்ம தமிழக முதல்வர் ரெஸ்ட் எடுக்கணும், அவர் உடல்நலம் சரியாய் வரணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். சரி, தமிழக முதல்வர் இப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது அலுவலக பணிகளை ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? தமிழக மக்களே வந்து இப்படி வருத்தப்படும் பொழுது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் எங்கே சென்றார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்கிட்டயுமே இருக்குங்க. ஏன்னா தமிழக முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை, உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழ்நாடு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே தமிழக மக்களை பற்றி எப்பொழுதும் எண்ணத்தில் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் இந்த பணிகள் எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் எங்கே போனார்? இப்போ வரைக்கும் துணை முதல்வரை காணவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கு. இந்த வேலைகள் எல்லாமே அதை செய்யறதுக்காக தானே வந்து துணை முதல்வராக வந்து உதயநிதிக்கான அந்த பதவியை கொடுத்திருக்கு. துணை முதல்வர் இந்த வேலையை செய்யாம எங்க போயிட்டாரு? இந்த வேலையெல்லாம் அவர் தானே செய்யணும். அலுவலக பணிகளை வந்து செய்யக்கூடிய அளவுக்கு முதல்வர் அவர்கள் வந்து இப்போ வரைக்குமே அந்த இடத்துல வந்து ரொம்ப ப்ரெஷராக வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அப்போ துணை முதல்வர் பதவி எதுக்கு அவருக்கு? அந்த பதவி அவருக்கு கொடுத்திருக்க வேண்டாமே? இப்ப வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்காக அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு வந்து எல்லார்கிட்டயுமே கேள்வி எழும்புதுங்க. எல்லார்கிட்டயுமே இல்லைங்க, எனக்குமே அந்த கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த பதவியை வந்து அவருக்கு கொடுத்தது வந்து வேஸ்ட் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க. இந்த பதவிக்கான வேலையை நீங்க செய்யுங்க அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்தினுடைய துணை முதல்வர் காணாம போயிட்டாரு, அதனாலதான் இப்போ வரைக்குமே வந்து முதல்வர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த வேலை செய்யறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வதந்தியாக வந்து வெளியே பரவிக்கிட்டு இருக்கு. துணை முதல்வரை கண்டுபிடிச்சு இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்லி அமைச்சர் பெருமக்கள் வந்து யாராவது சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து மக்களுடைய கருத்துக்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, ஓசி பஸ்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் பேசினது எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனா இந்த பெண்களை வந்து ரொம்ப கேவலமாக அசிங்கமாக பேசினது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப ஏன் பொன்முடியை இழுக்கிறோம் அப்படின்னா, இருக்கு ஓசி பஸ் நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க, பெண்கள் ஓசி பஸ் போறாங்க, நாங்க கொடுக்குற வரி பணத்திலேயே எங்களுக்கு வந்து பஸ்ஸை வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு நீங்க வந்து ஓசி பஸ்ன்னு சொல்றீங்க. சரி விடுங்க, அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு மூளை இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. ஆனா தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இலவசங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கு. தர்மபுரி மாவட்டத்துல உழவன் கொட்டாயில இருந்து ஒரு பஸ், அதாவது கவர்மெண்ட் பஸ் வந்து போயிருக்கு. இந்த பஸ் பிரேக் பிடிக்காம ரோட்டு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து பஸ் போய் மோதி இருக்கு. அதாவது வந்து கவர்மெண்ட் பஸ் வீட்டு மேல வந்து போய் மோதி இருக்கு. அதுக்கு உள்ள இருந்த ஒரு சின்ன குழந்தை, 8 வயசு குழந்தை வந்து உயிரிழந்திருக்கு. அந்த டிரைவர் வந்து இன்னைக்கு அவசர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. சரிங்களா? ஏன் எதுக்காக இந்த ஒரு நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் எதுவுமே வந்து சரியாக இல்லை. இலவசமே வேண்டாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய இந்த அரசு பஸ் எல்லாமே வந்து சரியான முறையில் இருந்தாவே போதும், விபத்துக்குள்ளாகாமல் இருந்தாகவே போதும். இப்படி ஒரு நிலைமையை தமிழக மக்களுக்கு நீங்க கொடுத்துட்டு நீங்க வந்து ஓசி பஸ்ல போறீங்களா, நீங்க வந்து ஃப்ரீயா போறீங்களா, எல்லாருமே வந்து டிக்கெட் இல்லாம ஓசியில தானே போறீங்க அப்படின்ட்டு இந்த நக்கல் அடிக்கக்கூடிய வேலையெல்லாம் வேண்டாங்க. சரிங்களா? தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவு அவதிப்பட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து இன்னைக்கு உயிர் போயிருக்கு. இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லும்? போக்குவரத்து துறை என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுடைய இலவசம் எல்லாம் வேண்டாம், முதல்ல அரசு பஸ்ஸுகளை வந்து சரியான முறையில சரியான கட்டுப்பாட்டோட சரியான செயல்பாட்டோட இருக்கக்கூடிய போக்குவரத்துகளை வந்து போக்குவரத்து துறை வந்து சரியாக செயல்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வியும், நீங்க சரியாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய கோரிக்கையாகவும் நாங்க வைக்கிறோம். ஒரு உயிர் போயிருச்சு, இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கிறது மக்களுடைய கேள்வியாக இருக்கு. தமிழக மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அலுவலகத்தினுடைய வேலைகளை ஆஸ்பத்திரியில இருந்து பாக்குறது வந்து பெரிய விஷயம் கிடையாதுங்க. சரிங்களா? ஆனா அது சரியாக இருக்குதா? தமிழக மக்களையே வந்து திமுக அரசு மறந்துருச்சு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தினுடைய கேள்விகளும், அவங்களுடைய கோரிக்கைகளும், அவங்களுடைய கோபங்களும். இதுல தமிழக மக்கள், நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. உண்மையின் குரல்ல பல உண்மையான செய்திகளோட நான் இன்னொரு வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழ். நன்றி, வணக்கம்.